அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நரகத்தின் கோரமுகம். நரகம்னா என்னது, அது எப்படி படைக்கப்பட்டிருக்குது, யாருக்காக படைக்கப்பட்டிருக்குதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் டீட்டெயிலாக பார்ப்போம். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், இறை மறுப்பாளர்களுக்கும் பாவம் செய்த பாவிகளுக்கும் இந்த நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று. நரகம் சொல்வது பெருமை பேசுகிறவங்களுக்கும் அநியாயம் பண்ணுறவங்களுக்கும் நான் சொந்தமானவன்ட்டு. அல்லாவை வணங்காமல் அல்லாவுக்கு இணை கற்பித்து மேலும் மக்களுக்கு தீமை செஞ்சு பொய் பேசி புறம் பேசி கொள்ளையடித்து மற்றவங்க கற்பசூரை அடின்னு நிறையா வேலைகள் சொல்கிறாங்க. எந்தெந்த கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கோ அதை செஞ்சவங்க எல்லாத்துக்கும் கூலி மறுமையில் நரகம்தான். அவங்க என்ன பாவங்கள் செஞ்சாங்களோ அந்த பாவத்திற்கு ஏற்ப எப்படி செஞ்சாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஷ்டப்படுவாங்க. நரகத்தில் வாழவும் மாட்டாங்க, சாகவும் மாட்டாங்க. நரகத்தின் அளவு, நரகத்தோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஹீஹ் முஸ்லீமில் வர ஹதீஸ் பாருங்கள். நரகம் 70,000 சங்கிலிகளால் பூட்டப்பட்டு இழுத்து வரப்படும். ஒவ்வொரு சங்கிலிக்கும் 70,000 வானவர்கள் இருப்பாங்க. 70,000 சங்கிலி 70,000 வானவர்களால் இழுத்து வரப்பட்டுச்சு அப்படின்னா மொத்தத்தில் 490 கோடி வானவர்கள் அந்த நரகத்தை இழுத்துட்டு வருவாங்க. 490 கோடி வானவர்களால் இழுத்து வரப்படுகிற நரகம் எவ்வளோ பெருசு, நம்ம கற்பனையே பண்ண முடியாது. நரகத்தின் வாசல்கள் எத்தனை? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நரகத்துக்கு 7 வாசல்கள் உண்டு அப்படின்ட்டு. நரகத்தின் காவலாளியின் பெயர் மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் வசனத்தில் வருது. அல்லாஹ் ஒவ்வொரு வாசல்லையும் வானவர்களை காவலுக்கு வச்சுருக்கான். 19 வானவர்கள் அந்த நரகத்தை பாதுகாக்கிறதா குர்ஆனில் சொல்லப்படுது. இந்த காவலாளிகள் கடுமையானவர்கள், கொடூரமானவர்கள் அப்படின்னு சொல்கிறான்ல. அந்த காவலாளிகள் அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் சொன்ன கட்டளையை அப்படியே செயல்படுத்துவாங்கன்னு சொல்கிறான். நரகத்தினுடைய மேல் பகுதி அப்படின்னு சொன்னோம்னா ஜஹன்னம்னு சொல்கிறாங்க. அது தண்டனை குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதிலே அடித்தட்டு போக 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 கடைசியில் 7வது தட்டில் போகும்போது தண்டனை ரொம்ப அதிகமாக இருக்கும். நயவஞ்சகர்கள் அடித்தட்டில் துன்புறுத்தப்படுவார்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நரகத்தின் நெருப்பு. நரகத்தின் நெருப்பு எப்படி இருக்கும்? அல்லாஹ் நரகத்தை 1000 ஆண்டுகள் கொளுத்தினான், அதன் மூலம் அது சிவந்தது. மேலும் 1000 ஆண்டுகள் கொளுத்தினான், அது வெண்மையாக மாறியது. பிறகு 1000 ஆண்டுகள் கொளுத்தினான், கருப்பாக மாறியது. தற்போது முழுக்க முழுக்க கருத்த நிறப்பாகவே உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலக நெருப்பானது நரக நெருப்பின் 70 பாகங்களில் ஒரு பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் உலகத்து நெருப்பையே மனுஷனால் தாங்க முடியாது, உலகத்து நெருப்பே அவனை எரிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது, வேதனைப்படுத்துறதுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உலக நெருப்பு மாதிரி 69 மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த நரகத்தினுடைய நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளவு பெரிய நெருப்பு நமக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நரகவாசியோட பல்லு உஹது மலை அளவுக்கு இருக்கும். அவனுடைய தோல் கணத்தை பார்த்தீங்கன்னா, தடிமன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாள் பயண தூரம் அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போவோமோ அந்த அளவுக்கு கடினமான தோல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். எதுக்கு இவ்வளோ கனமான தோலை கொடுக்குறான் இல்லைன்னா, தோலில் தான் வலியை உணரக்கூடிய பகுதி இருக்குது, அதனால தான் வலியை உணர முடியும். அந்த தோல் எப்போல்லாம் கருகுதோ அப்போ புது தோலை மாற்றிக்கிட்டே இருப்பான்ல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நரகத்தின் ஆழம். நரகம் எவ்வளவு ஆழமானது? நரகத்தின் ஆழம் பற்றி சஹீஹ் முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாவோட இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹ் அந்த தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஒரு சத்தத்தை கேட்டிங்களா அப்படின்ட்டு. அது என்னான்னு கேட்கும்போது, நரகத்தின் விளிம்பிலிருந்து ஒரு கல் போடப்பட்டது, அந்த கல் 70 வருடங்கள் தாண்டி இப்போ தான் அதன் அடிப்பகுதியை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ 70 வருஷம் ஒரு கல் பயணித்து மேலேருந்து கீழே தூக்கி போட்டோம்னா அந்த கல் பயணிக்கிற தூரம் தான் நரகத்துடைய ஆழம். வயிறு நிரம்பாத நரகம். குர்ஆனில் நரகத்துடைய எரிபொருள் அப்படின்னு சொல்லிட்டு மனிதன், கல், ஜின் கூட்டம் தான் நரகத்தின் எரிபொருள்னு சொல்கிறான்ல. ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மறுமை நாளில் அல்லாஹ் முதல்ல கூப்பிட்றது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கூப்பிடுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தன் கூட்டத்தாரோடு இருக்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் நீங்கள் உங்கள் கூட்டத்திலிருந்து நரகத்துக்கு செல்ல வேண்டியவர்களை தனியாக பிரித்தெடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, எத்தனை பேரை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், ஒவ்வொரு 1000த்துலேருந்து 999 பேரை வந்து நரகத்துக்காக பிரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நரகத்தை செல்லக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி கடைசியில் பிறக்கக்கூடிய மனுஷன் வரைக்கும் இருக்கிறவங்களையே அதிகமான மக்கள் தொகையில் இருக்கவங்களும் ஜின்களும் கற்களும் இந்த நரகத்துக்கு போடப்படும். சொர்க்கத்துக்கு சொல்லக்கூடியவங்க ரொம்ப சொற்பமான அளவு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோட ஹதீஸோட சுருக்கம். இவ்வளவும் போடப்பட்டதுக்கு அப்புறமும் நரகம் சொல்லணுமா, இன்னும் அதிகம் இருக்குதா, இருந்தால் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்குமா, கேட்டுக்கிட்டே இருக்குமா. கடைசியில் அல்லாஹ் வந்து தன்னுடைய பாதத்தை கொண்டு போய் அந்த நரகத்தின் மேலே வச்சதுக்கப்புறம் தான், போதும் அல்லாஹ் போதும், உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக இதுவே எனக்கு போதும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நரகத்தை பற்றி ரொம்ப கம்மி. இது இல்லாமல் எவ்வளவோ விஷயங்கள் நரகத்தை பற்றி தெரியாதது இருக்குது. அதையெல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். நரகத்திலிருந்து விடுபடக்கூடிய செயல்களை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அவன் பக்கம் மீள்வோம்.